ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பு தமிழர்களை உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலும் இந்த வருடத்தின் கடைசி நாள கடைசி மணித்துளியை எண்ணிக்கொண்டிருக்கிற நமக்கு ஆண்டவர் இந்த நாளில ஒரு காரியத்தை சொல்ல ஆசையா இருக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நினைக்கலாம், யோசிக்கலாம், எத்தனையோ ஆசீர்வாதத்திற்காக இந்த வருஷம் நான் காத்திருந்தேன். ஆனா எனக்கு எந்த ஆசீர்வாதமும் கிடைக்கலையே ஆண்டவரே. ஒருவேளை உங்களுடைய வாக்குத்தத்தம் பொய்யா, இல்ல நீ சொன்னது பொய்யா என்று சொல்லி உங்களில் அநேக சந்தேகிக்க கூடும். அந்த மாதிரியானவர்களுக்கு இந்த 2023வது வருடத்தை கடந்து 2024வது வருடத்திலே அடியெடுத்து வைக்கும் பொழுதே ஒரு புதிய இருதயத்தோடு, ஒரு புதிய ஆத்துமாவோடு, ஒரு புதிய பலத்தோடு நீங்கள் இந்த புதிய வருடத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதற்காக மிக முக்கியமான ஒரு காரியத்தை நம்மை சோதித்து பார்க்க சொல்கிறார். அது என்ன என்று சொல்லி பார்த்து விடுவோமா? எரேமியா 17வது அதிகாரத்துல 9வது வசனத்தை இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார் என்று சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க்கோட அந்த வசனம் முடிக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாவற்றை பார்க்கிலும் நம்முடைய சரீரத்துல எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயம்தான் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறதா. நம்முடைய சிந்தை, நம்முடைய செயல் எல்லாம் எங்கிருந்து புறப்படுகிறது? இருதயத்திலிருந்து புறப்படுகிறது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இருதயம் பரிசுத்தமாக இருக்கிறதா? இந்த இருதயம் இயேசுவின் வசனத்தை சுமந்து கொண்டிருக்கிறதா? இந்த இருதயம் நான் உனக்கு போதித்தபடி உன்னை வழி நடத்துகிறதா என்று சொல்லி இந்த நாளிலே நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆசைப்படுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறார், அதை சோதித்து அறிகிறவன் யார்? யார் இதை சோதித்து அறிந்து கொண்டாங்களோ அவர்களுக்கு ஒருவேளை இந்த வருஷம் ஃபெயிலியரா இருக்கலாம், வருகிற வருடம் ஒரு ஆசீர்வாதமான வருடமாய் ஆண்டவருடைய வசனத்தை கடைபிடித்து உங்களுடைய இருதயத்துல இருக்கிற அசுசி எல்லாம் நீங்க அவரிடத்திலும் ஜெபித்து விடுதலையை பெற்று ஒரு புதிய இருதயத்தோடு, ஒரு புதிய பலத்தோடு நீங்க வருகிற வருடத்திலே காலெடுத்து வைக்கும் பொழுது அந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு. உங்களுடைய இருதயத்தை நீங்க இன்னைக்கு என்ன செய்யுங்க? கொஞ்சம் சோதித்து பாருங்க. ஏதாவது உங்களிடத்துல கரை விரை இருக்கிறதா? அவைகள் எல்லாவற்றிலும் பாவத்தை அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பின் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டு பின்பு உங்களுடைய நம்பிக்கையை நோக்கி நீங்கள் ஓடும் பொழுது, முன்னேறி ஓடும் பொழுது சகலமும் ஆசீர்வாதமாய் வந்து முடியும். அதைத்தான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். அப்படி இருக்கிற வேளையில வருகிற ஆண்டு உங்களுக்கு எப்படியாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார் தெரியுமா? அதே இதுல 7வது வசனம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எரேமியா 17:7 மற்றும் 8வது வசனத்தை, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாய் இருக்கிறதும் மனத்தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனிகளை கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை? மன தாழ்ச்சியான வருஷத்திலையும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரமாய் உங்கள் வாழ்க்கை மாறும். பிரியமானவர்களே, அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த 23வது வருடத்தை 2023வது வருடத்தை நீங்க முடிக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தை நீங்க சோதித்து பார்த்து அதுல இருக்கிற கரைகளை எல்லாவற்றையும் அகற்றி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியில நடக்க தீர்மானிக்கும் பொழுது வருகிற 2024வது வருடம் உங்களுக்கு கனி கொடுக்கிற வருடமாய், ஆசீர்வாதத்தின் வருடமாய் நிச்சயமாய் இருக்கும். அதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை. இதை தவிர நீங்க எந்த ஆலயத்திற்கு போய், எந்த ஊழியக்காரங்கிட்ட போய் நீங்க வாக்கு தத்தத்தை எடுத்தாலும் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற போகிறது இல்லை. ஏன்னா ஆண்டவருக்கு பிரியமானதை நாம் செய்யாத வரைக்கும், நம்மை நாம் தாழ்த்தி சோதித்து அறிந்து நம்முடைய வழிகளை திருப்பாத வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் நம்முடைய கரங்களுக்கு வந்து சேர போறதில்லை. பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுடைய இருதயத்தை நீங்க சோதித்து பார்த்து அவைகளை சீர்படுத்தும் பொழுது இப்படிப்பட்ட கனி கொடுக்கிற ஆசீர்வாதமான வருடமாய் வருகிற வருடத்தை உங்களுக்கு நான் நிச்சயமாக ஆசீர்வதித்து தருவேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருடைய வாக்கை நம்பி உங்களுடைய இருதயத்தை சீர்தூக்கி பார்த்து இன்று அவரிடத்திலே மனம் திரும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.